அண்மை செய்தியை பார்க்கலாம். மெரினாவில் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. ஐயா கண்ணுவுக்கு அனுமதி அளித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவில் இந்த உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மதன், இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் என்னென்ன ஆணை பிறப்பித்திருக்கிறது, விரிவாக பதிவு செய்யலாம். கண்டிப்பாக மலர், அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி தொடர் உண்ணாவிரதம், அதாவது சென்னை மெரினா கடற்கரையில் தொடர் உண்ணாவிரதம் இருக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று ஐயா கண்ணூர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு தனி நீதிபதி ராஜா முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக தரப்பில் அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதாவது இது போன்று உண்ணாவிரதம் இருப்பதற்கு மெரினாவில் இடம் அளிக்க முடியாது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இது போன்ற உண்ணாவிரதம் இருப்பதற்கும் போராட்டம் நடத்துவதற்கும் பல்வேறு இடங்கள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த இடங்களில் போலீஸ் பாதுகாப்போடு உண்ணாவிரதம் நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டுமே தவிர மெரினாவில் மீண்டும் நடத்த அனுமதி வழங்கினால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தும் என்று தமிழக அரசு தரப்பில் ஏற்கனவே ஒரு வாதம் வைக்கப்பட்டது. ஆனால் வழக்கை விசாரித்த தனி நீதிபதி ராஜா அவர்கள், அதாவது ஏற்கனவே மெரினாவை பொறுத்த வரைக்கும் முன்னாள் தலைவர் ஏராளமோ தற்போது அந்த பகுதியில் உண்ணாவிரதம் இருந்துள்ளார்கள், நடத்தியுள்ளார்கள் என சுட்டிக்காட்டி இது போன்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பதை தற்போது முக்கியமான ஒரு விஷயமாக உள்ளதால் அது தொடர்பாக உண்ணாவிரதம் இருப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அது மட்டும் இல்லாமல் 1 மாதம் வரை அனுமதி வழங்காவிட்டாலும் 1 நாள் அவருக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக தரப்பில் ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு 2 நீதிபதிகள், அதாவது சசிதரன் மற்றும் SM சுப்பிரமணியம் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது சென்னை மெரினாவை பொறுத்த வரைக்கும் அங்கும் ஏராளம் பொதுமக்கள் கூடும் இடமாக உள்ளது. அந்த பகுதியில் உண்ணாவிரதம் இருப்பதற்கு அனுமதி வழங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லாமல் மெரினாவின் அருகிலேயே பல இடங்கள் தற்போது உண்ணாவிரதம் இருப்பதற்கும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இந்த ஏற்கனவே தனி நீதிபதி பிறப்பித்த அந்த உத்தரவை தற்போது ரத்து செய்து சென்னை மெரினாவில் இது போன்று ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கும் இது போன்ற கூட்டம் கூடுவதற்கும் அனுமதி வழங்க முடியாது என்று உத்தரவிட்டு தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை தற்போது ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் ஐயா கனவுக்கு வழங்கப்பட்ட அந்த 1 நாள் உண்ணாவிரதம் இருக்க வழங்கப்பட்ட அனுமதி தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. மலர், மதன், இது தொடர்பாக மேலும் தமிழக அரசு என்னென்ன விளக்கங்களை முன்வைத்திருந்தது? அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழக தரப்பில் வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், அதாவது ஏற்கனவே சென்னை மெரினாவை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு என்ற ஒரு விஷயத்தை வழக்கு விசாரணை போது எடுத்து வைத்தார்கள். அதாவது இது போன்று அந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் அங்கு மக்கள் கூடியது மிகப்பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கு ஏற்படுத்தியிருந்தது. எனவே மீண்டும் அதே போன்ற ஒரு நிலை ஏற்படுத்தி வரக்கூடாது. அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்றிருந்தாலும் அதன் முடிவை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு கலவரமாக மாறியது. எனவே அது போன்ற ஒரு சம்பவம் மீண்டும் நடைபெறக்கூடாது என்ற விதத்தில் தான் தற்போது மெரினாவில் இந்த போன்ற ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கோ உண்ணாவிரதம் இருப்பதற்கோ அனுமதி வழங்க முடியாது என்று தெரிவித்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஜல்லிக்கட்டு போட தவிர வேறு எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தவோ போராட்டம் நடத்துவதற்கோ சென்னை மெரினாவில் இடம் வழங்கப்படவில்லை. அதற்காக காவல்துறையும் பல கட்டுப்பாடு விதித்துள்ளது. எனவே இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கும் போராட்டம் நடத்துவதற்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டது, ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த இடத்தில் மட்டுமே ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்றும் இது போன்ற ஒரு உத்தரவு பிறப்பித்தால் அது தற்போதுள்ள விதிகளுக்கு மாறாக உள்ளதாக இருக்கும் என்று தமிழக தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அந்த வாதங்களை ஏற்க மறுத்த தனி நீதிபதி, அதாவது இது போன்ற ஒரு முக்கியமான பிரச்சனைக்காக மெரினாவில் உண்ணாவிரதம் இருக்கலாம் என்று தெரிவித்துதான் அந்த ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். 1 நாள் மட்டும் உண்ணாவிரதம் இருப்பதற்கு. ஆனால் அந்த உத்தரவு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது, ரத்து செய்யப்பட்டுள்ளது. மலர், கண்டிப்பாக மதன், மெரினாவில் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் தற்போது ஆணையிட்டிருக்கிறது. மேலும் ஐயா கண்ணுவிற்கு அனுமதி அளித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டில் இந்த உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது உயர்நீதிமன்ற செய்தியாளர் மதன் வழங்க கேட்டோம். தகவலுக்கு நன்றி மதன்.